ஹலோ மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அதிமுகவில் இவர்கள் இணைவது உறுதியா? வெளியான தகவலால் பரபரப்பு. அதாவது நாம் ஏற்கனவே கூறியபடி தேர்தல் ஆணையத்திடம் நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டுள்ளது. கடந்த 7 வாரங்களாக தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கிட்டத்தட்ட இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது பற்றியான விவரங்களையும் கேட்டறிந்து நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட கால அவகாசம் 7 வாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை தேர்தல் ஆணையம் அதற்கான எந்த ஒரு கடிதத்தையோ நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் இரு தரப்பினர்களிடம் விசாரணையை தேர்தல் ஆணையம் முடித்துவிட்டது. இப்பொழுது அதிமுகவின் நோக்கம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஒரு மனு ஒன்றை கொடுத்துள்ளார். தேர்தல் வேற நெருங்கிவிட்டது, அதிமுகவின் வழக்கை உடனடியாக விசாரணை செய்து எங்களது பக்கம் சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான வேலையை பாருங்க என்பதற்கேற்ப ஒரு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர். இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக நீதிமன்றத்திடம் முறையிட்ட பொழுது நீதிபதி ஒரே வார்த்தையில் தேர்தல் ஆணையம் எங்களிடம் கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் கேட்போம் என்று தெரிவித்து விட்டார். தேர்தல் ஆணையம் வருகின்ற 21ஆம் தேதி அன்று முழுவதுமாக நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிப்போம். இப்பொழுதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாம் ஏற்கனவே கூறியபடி பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக ஏதேனும் ஒரு வழக்கில் இரட்டை இலை சின்னமோ அல்லது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று கூறினால் ஓபிஎஸ்ஸிற்கும் சசிகலாவிற்கும் மீண்டும் அதிமுகவில் வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே செங்கோட்டையின் சில முக்கியமான மாஜி அமைச்சர்கள் சசிகலா அவர்களுடன் தொலைபேசியில் பேசுவதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அரசியல் சுற்றுப்பயணத்தில் இன்று வரை கலந்து கொள்ளவில்லை, ஆதரவும் கொடுக்கவில்லை, அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கவில்லை. அதே போல்தான் அண்ணாமலை அவர்களும். எடப்பாடி பழனிசாமியை சுற்றி பல எதிர்ப்புகள் இருக்கிறது. இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். ஆனால் சீனியர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையனுக்கு தான் இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கிறார். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களது நோக்கமும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது விருப்பப்படி அதிமுக அரியணை ஏற வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் கூறுகின்ற அந்த ஒரே ஒரு கடிதம் யாருக்கு சாதகமாக வருகிறது என்பதை. ஒருவேளை நாம் ஏற்கனவே கூறியபடி சசிகலாவிற்கு வந்துவிட்டால், ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்துவிட்டால் நிச்சயம் தலைகீழாகவே முற்றிலும் மாறும். கூட்டணி கூட உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் முழு அதிகாரமும் யாருக்கு போகும் என்பது கேள்விக்குறிதான். சரி, உங்களது பார்வையில் அதிமுகவின் தலைமை எடப்பாடியே தற்பொழுது சிறப்பாக செயல்படுகிறாரா அல்லது ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் மீண்டும் இணைந்தால் திமுகவை நிச்சயமாக வீழ்த்தலாமா என்பது உங்களது பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதையும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.